ஆண்டவர் உங்களுக்காக என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய உயிரை உங்களுக்காக கொடுத்துருக்காரா இல்லையா? அப்ப உங்களை எவ்வளவு வேலி பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நான் சொல்றேன், அதிர்ச்சி அடையக்கூடாது. பைபிள் இருக்கான்னு கேட்கக்கூடாது. பைபிள் இருக்கிறத பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிள்ல இருக்க வேண்டியதை பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு, அதான் நம்ம பேச போறேன். நான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிரை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. நான் சொல்றதை சேர்த்து புரிஞ்சுங்க. தேவைப்பட்டா, இனி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் வந்து சாக ரெடியா இருக்கிறார். என்ன சொன்னேன்? ஒரு தடவை செத்துட்டு போயிட்டாரு உங்களுக்காக. இனி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, உன்னை காப்பாத்தணும், நான் செத்துதான் இனி நான் உன்னை காப்பாத்தணும்ட்டு இருந்துச்சுன்னா திரும்ப சாக நான் ரெடியா இருக்கண்டாங்கிறார். எத்தனை நம்ப முடியும்? இதான் நம்ம ஆண்டவர். ஒரு தடவை செத்து போயிட்டார் பிரதர், இனிமேல் திரும்ப திரும்ப சாக மாட்டார் பிரதர், ஐயோ பார்த்து வாழுங்க பிரதர், அந்த மாதிரி பயமுறுத்த மாட்டேன் நான். இனி ஒரு தேவை வந்துச்சுன்னா, என் பிள்ளைகளை நான் செத்துதான் இனி மீட்கணும், ரட்சிக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவருக்கு, இனி அவர் சாகிறதுக்கு தயங்க மாட்டார். உங்களுக்காக உயிரை கொடுக்க தயங்க மாட்டார். இதான் நான் அறிஞ்சிருக்கிற என் தேவன். சரிங்களா? அப்ப ஒரு தடவை செத்தாரு, சந்தோஷம். மறுபடியும் சாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, சாக ரெடியா இருக்கிறான்னு சொல்லும் போது, இனி உங்களை என்னத்தை காப்பாத்தான் போயிடா நினைக்கிறீங்க? உங்களை காப்பாத்தான் போயிடுவாரா? எங்க திரும்பவும் சாகிறதுக்கு ரெடிங்கிறாருங்க, அப்புறம் எங்க பயப்படுறீங்க? நீ சொல்றீங்க, ஆனா எங்களால நம்பவே முடியல. நீ நம்ப மாட்டீங்க தெரியும். நீ நம்ப மாட்டீங்க, உங்க நம்பிக்கை வராது. ஏன்னா ஆண்டவர் நீங்க பார்த்த பார்வைனா வேற மாதிரி இருக்கு. கர்த்தர் நல்லவர். அவர் எனக்கு அவரை காமிச்ச விதம்னா வேற மாதிரி இருக்கு. அதான் தைரியமா இருன்னு சொல்லி தைரியம் கொடுத்த சத்தியம். தைரியமா இரு. உனக்காக ஒரு தடவை செத்தேன் இல்ல, ஓரா என்னோட சாக ரெடியா இருக்கண்டாங்க. நீ கவலைப்படாம இருற, நான் இருக்கட்டா உனக்கு சாக தைரியமா இரு. சொல்லுங்க. அவர் இருக்கிறாரு எனக்கா திரும்ப சாகிறதுக்கு. நான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதாவது அவர் செத்துதான் நம்மளை காப்பாத்துற மாதிரி இருந்தனாலதான் அவர் செத்தாரு. அவரு செத்துதான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு இருந்ததுனாலதான் செத்தாரே தவிர, நான் மேல எவ்வளவு அன்பா இருக்க தெரியுமா, பாரு நான் சாக போறேன்னு அவர் சாகல. தேவை அது. அவர் செத்துதான் நம்மளை ரட்சிக்க முடியுங்கிறது லா. அதனால செத்தாரு. மற்றபடி நான் எவ்வளவு அன்பா இருக்கேன் பாரு, உனக்காக பாரு. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி அது கிடையாது. அந்த காதல் கதை இது கிடையாது. அதனால செத்தாதான் மீட்கப்பட முடியுங்கிறதுனாலதான் தேவன் நமக்காக செத்தார். அதே மாதிரி திரும்பவும் அவர் செத்தாதான் நம்ம மறுபடியும் ஒரு ரட்சிப்பு நடக்கணும்னா கண்டிப்பா சாவார். ஒரு தடவை இல்ல, பல தடவை சாக ரெடியா இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. இது பேர் தான் அனாதி சிநேகம். நம்ம மேல தேவன் வச்ச அன்பு இதுதான். புரிஞ்சுக்கிறீங்களா?